ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வாழை மரத்தின் அறிவுரை. இந்த தலைப்புல இருக்க போது அங்கே எங்கேயுமா துள்ளி திரிஞ்சு ஒரு குரங்கு ஒண்ணு அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. வேகமா வந்து அது ஒரு இடத்துல நின்னபடியா அங்க இருந்து ஒரு வாழை மரத்தை பாக்குது. அந்த வாழை மரத்துல ஏராளமான வாழைப்பழங்கள் கொத்து கொத்தா அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. அதோட வாசனையும் ரொம்பவும் அந்த குரங்குக்கு நாக்குல எச்சி ஊறுற அளவுக்கு இருக்கு. தோட்டத்துக்குள்ள புகுந்து தன் மனம் போல வாழைப்பழங்களை சாப்பிடணும் அப்படின்னு அது மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. தோட்டத்துக்குள்ள வேலியெல்லாம் ரொம்பவும் நெருக்க போட்டிருக்காங்களே, என்ன செய்யறதுன்னு அந்த குரங்கு சுத்தி சுத்தி பாக்குது. வேலியெல்லாம் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அதுல எப்படி நுழையலாம்னு யோசிச்சப்போ திடீர்னு அந்த குரங்குக்கு மனசுல ஒரு எண்ணம் வருது. வேகமா தோட்டத்தோட வேலியில போய் பார்த்து அது பக்கத்துல இருக்க பனைமரத்து மேல கடகடன்னு ஏற ஆரம்பிக்குது. பனைமரத்தோட உச்சிக்கு போய் அந்த குரங்கு மின்னல் வேகத்துல தோட்டத்துக்குள்ளேயும் குதிச்சிருது. வேகமா குதிச்சதும் அது உயரமா நின்றுட்டு இருக்க ஒரு வாழை மரத்தை கட்டியமா பிடிச்சிக்குது. அந்த வாழை மரம் கொஞ்சம் வளைஞ்சபடியா இருக்கு. அதோட அப்படி கூர்மையா பார்த்ததுக்கு அப்புறம் அது தெரியுது மற்ற மரங்களை விட இது ரொம்பவும் வளைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த குரங்கு கவனிக்குது. நம்ம இப்ப என்ன பண்றது, இந்த பழங்கள் எல்லாம் பறிச்சு சாப்பிடறதை விட இது எல்லாத்தையும் நம்ம வெட்டி வீசி நாசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. குரங்கு இதோட இந்த செயலை இந்த வாழை மரமும் கவனிக்க ஆரம்பிக்குது. அது தன்னோட பொறுமையை இழந்துருது. உடனே அது குரங்க பார்த்து, குரங்கு உன்கிட்ட இந்த பொழையாத விளையாட்டை எனக்கு முதல்ல நீ நிறுத்து, தயவு செஞ்சு நான் சொல்றத காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரம் தன்னோட பேச்சு ஒரு செகண்ட் அப்படியே நிறுத்து பாக்குது. என்னது இந்த குரங்கு பயந்துடைய வியந்து பாக்குது. மரம்லாம் பேசுமா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்குது. அப்படி அதை யோசிச்சப்போ, நீ ஆச்சரியப்படுறத பார்க்கும்போது எனக்கும் நம்ப முடியாத மாதிரிதான் இருக்கு. வாழை மரம் எல்லாம் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ யோசிக்கிற அப்படின்னு சொன்னதும் ஆமான்னு சொல்லிட்டு குரங்கும் அமைதியோட பாக்குது. குரங்கே, என்ன பண்றது, நீ வியப்பா ஏற்படுத்துற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இது நான் பேச வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன், அதனாலதான் பேசுறேன். நான் சொல்றத முதல்ல நீ கவனமா கேளு அப்படின்னு சொல்லுது. வாழை மரம் சொன்னதும் அது தன்னோட காதுகள் எல்லாம் கூர்மைப்படுத்தி என்னன்னு சொல்லிட்டு அந்த குரங்கும் கேட்க ஆரம்பிக்குது. வாழை மரமே, குரங்கோ மனுஷனோ யாரா இருந்தாலும் சரி, நமக்கு பசி எடுத்ததுன்னா அது தேவையான உணவை நாம நல்ல வழியில தான் தேடிக்கணும். திருட்டுத்தனமா நாம அதை எப்பவுமே தேடிக்க கூடாது. மீறி அப்படி தேடிக்க முயற்சி பண்ணணும்னா அது நமக்கு நல்லது கிடையாது. அது நல்ல வழியில தூண்டாததுனால அது நமக்கு நல்லதாவும் அமைய போறது இல்லை. நம்ம எப்பவுமே நர வழியில நல்ல ஒழுக்கம் தவறாம இருந்து நம்ம ஏற்ற சாப்பாடுதான் நமக்கு நல்லதை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லுவோம். இந்த வாழை மரத்தோட இந்த அறிவுரை கேட்டதும் அந்த குரங்கு தெளிவடைந்த மாதிரி, இனிமே நான் நல்ல ஒழுக்கம் தவறாம எதுவும் காரியமும் செய்ய மாட்டேன், கவலைப்படாத, இன்னையில இருந்து நான் வாழை மரங்கள் எல்லாம் தோட்டத்துல இருந்து எங்கேயுமே திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதோட கருத்து, தீய வழியில உணவு தேடிக்க கூடாது, நல்ல வழியில எந்த ஒரு உணவையும் தேடி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.